ஜிட்டாப்பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் இலவச நுரையீரல் பரிசோதனைக்காக சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள ரோட்டரி முன்னாள் JK பழனி அவர்களை நாம் நேரில் சந்திப்போம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். குடியாத்தம் வட்டம் தேம்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த ஜிட்டப்பள்ளி கிராமத்தில் இன்றைக்கு சட்ட உரிமை பாதுகாப்பு மக்கள் நல சங்கம் என்ற வேலூர் மாவட்டத்தினுடைய அமைப்பு, அந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களுக்கான அகர்வால் கண் மருத்துவமனையோடு இணைந்து கண் சிகிச்சை முகாம் மற்றும் சிப்லா நிறுவனத்தோடு சேர்ந்து நுரையீரல் சம்பந்தமான டெஸ்ட்டு இதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இதற்கு ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர்லாம் ஆதரவு அளித்து, ஊர் மக்கள்லாம் ஆதரவு அளித்து நூற்றுக்கணக்கான மக்கள் இப்போ பரிசோதனை செய்கிறாங்க. இந்த கண் பரிசோதனை மூலமாக நம்ம ஒருத்தருக்கு வயசாகும் பொழுது குறை விழுறது, அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கண் பார்வை சம்பந்தமாக பெரிய மருத்துவமனைக்கு போனால், அகர்வால் மருத்துவமனை பெரிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனைகளுக்கு அங்கே போய் டெஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கு செலவுகள் அதிகம், டெஸ்ட்டுக்கான காசு அதிகம். இங்கேருந்து ஒரு ஆள் கூட போகணும், அவங்களுக்கு செலவு அதிகம், நேரம் பணம் எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி மக்கள் இருக்கிற இடத்துலையே இந்த முகாம் இந்த சட்ட பாதுகாப்பு மக்கள் நல சங்கம் ஏற்பாடு செஞ்சுக்கிறதுனால இங்கேயே இப்போ இன்றைக்கி அவங்க இருக்கிற கிராமத்திலே அவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க இப்போ அப்போ ஒரு 10 நிமிஷம் டெஸ்ட் பண்ணி தன்னுடைய கண் எப்படி இருக்கிறது, என்ன சூழ்நிலை இருக்குது, நல்லபடியாக இருக்கா, சந்தோஷம், நுரையீரல் எப்படி இருக்குது, மூச்சு விடக்கூடிய தன்மை எப்படி இருக்குது, மூச்சு இழுக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை வழங்கிய இதனுடைய நிர்வாகிகள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்து கொடுத்த சட்ட உரிமை பாதுகாப்பு மக்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் AT கண்ணன் அவர்களை சந்திப்போம். சட்ட உரிமை பாதுகாப்பு மக்கள் நல சங்கம் தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களை கண்டு கிராமந்தோறும் நாங்கள் இந்த மருத்துவ முகாம், இலவச ஜெனரல் மருத்துவ முகாம், உடல் ஊனமுற்றவர்களுக்கு இயன்ற உபகரணங்கள், தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி, காலேஜிலிருந்து பள்ளி கல்வி வரை கடந்த 5 வருடங்களாக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்று வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தத்தில் ஜிட்டப்பள்ளி என்ற குக்கிராமத்தில் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ முகாமத்துக்கு அகர்வால் கண் ஆராய்ச்சி மையம் மற்றும் துளசி பார்மசி மற்றும் நுரையீரல் திப்லா நுரையீரல் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறப்பாக இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முகாமை எங்கள் சங்கத்தின் முக்கிய நிர்வாகியான வடக்கு மண்டல நிர்வாக செயலாளர் பாக்கியராஜ் அவர்களும், மாவட்ட செயலாளர் திரு சரவணன் அவர்களும், தலைமை வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஜெயஸ்ரீ தேவி அவர்களும் மற்றும் இந்த பகுதிக்கு உட்பட்ட சமூக ஆர்வலர்களும், ஊராட்சி மன்ற தலைவர்களும் மற்றும் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களது சட்ட உரிமை பாதுகாப்பு மக்கள் நல சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதுபோல் மாவட்டந்தோறும் தமிழ்நாடு முழுவதும் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அனைத்து பகுதிக்கும் சென்று ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்வதுதான் இந்த சட்ட உரிமை பாதுகாப்பு மக்கள் நல சங்கத்துடைய நோக்கம். இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள என்னுடைய துணைத் தலைவர் வெங்கடேசன் அவர்கள் மற்றும் துணை பொதுச் செயலாளர் பாலாஜி அவர்கள் மற்றும் மாணவரணி நிர்வாக செயலாளர் திரு J. மோகன் அவர்கள் மற்றும் குடியாத்தம் வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் சட்ட உரிமை பாதுகாப்பு மக்கள் நல சங்கம் மற்றும் இந்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அனைவருக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற உதவிகள் எங்கிருந்தாலும் எங்கள் சங்கத்தின் சார்பாக செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.